இந்த வீடியோவில் நம்ம நம்ம இந்த காய்கறியெல்லாம் நம்ம எங்கேருந்து வாங்கினோம், நம்ம எந்த சந்தைக்கு போயிட்டு வந்தோம், இது வந்து எவ்வளோ ப்ரைஸு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்ன அப்படின்ற டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். காய்கறியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இப்போ தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் என்னென்ன காயெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் வாங்கினோம். அதேமாரி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் வந்து முள்ளங்கி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து இது வந்து பாவக்காய், இது வந்து கோவக்காய், அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு, வெங்காயம், சின்ன வெங்காயம், அதேமாரி வந்து பெரிய வெங்காயம் இதுவுமே வாங்கியிருந்தோம். மாங்காய் வாங்கியிருந்தேன். அதேமாரி வெண்டைக்காய், இது வந்து பாப்பா வந்து இந்த மீல் மேக்கரு அது ஒரு பாக்கெட்டும், இந்த பேட் அப்பளம் அது ஒரு பாக்கெட் கேட்டால் அது வாங்கியிருந்தோம். அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, நெல்லிக்காய், இது வந்து நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம், தொக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு வாங்கியிருந்தேன். காளான், இது வந்து காளான் வந்து பிரியாணி இது மாதிரி சப்பாத்தி கிரேவி செஞ்சுக்கலாம். சொரக்காய் வாங்கியிருந்தேன். இது வந்து அரைக்கீரை. நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு நாங்கள் போகும்போதே மணி 8:30 ஆகிடுச்சு. கீரைலாம் நிறையா இருந்துச்சு, ஆனால் சேல்ஸ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. நிறைய வெரைட்டியாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது இது மட்டும் தான் இருந்துச்சு, அரைக்கீரை மட்டும். அதில் வாங்கிட்டு வந்தோம். அதேமாதிரி கருவாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நெத்திலி கருவாடு. விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனாலும் வந்து பாப்பா கருவாடு குழம்புனா வந்து விரும்பி சாப்பிடுவா. அதனால் நான் அதை வந்து வாங்கியிருந்தேன். பாருங்கள், கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம ஒரு வாசத்துக்குனாவது குழம்புக்கு போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கியிருந்தேன். அதேமாரி காய் எல்லாமே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ரீன் ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நமக்கு நம்ம எப்போதுமே சந்தைக்கு வந்து போனோம்னா நம்ம ஒன்று நினச்சிட்டு போவோம், ஆனால் அங்கே பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் அதிகமாக வாங்கிடுவோம். எல்லாமே அப்படி தான் நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இப்படியா என்னன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு வந்து வேலை பங்குனி உத்திரத்துக்கு லீவ் போட்டிருந்தார், கோயிலுக்கெலாம் போகணுன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் இருக்கும்போதே போயிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இங்கே எங்கள் ஊர்லாம் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காய். அதனால் நாங்கள் போய் சந்தையில் நமக்கு ஒரு 10 நாள் என்ன 15 நாளுக்கு மேலே கூட நமக்கு இந்த காயெல்லாம் வரும். பாப்பாவுக்கும் வேறு லீவ் வந்து இப்போ ஒரு 3 நாள் தொடர்ந்து லீவ் விடுறாங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் அவளுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து வாங்கினோம். நீங்களும் இது மாதிரி நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்களா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த புள்ளம்பாடி அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நம்மளுடைய கர்ம வீரர் ஐயா காமராஜர் வந்து இந்த புள்ளம்பாடியில் ஒரு அணையை வந்து கட்டி, அதாவது வந்து ஒரு வாய்க்காலை வந்து வெட்டி அதில் வந்து நிறைய சுற்று வட்டாரத்து மக்களுக்கெல்லாம் நல்ல நீர்ப்பாசனத்துக்கு வந்து நிறைய வசதி செஞ்சு கொடுத்துருந்தாரு. அதனால தான் இந்த சுற்று வட்டாரம் ஃபுல்லாகவே வந்து நல்லா க்ரீன் ஃபுல்லாக நல்ல காய்கறிகளோட நல்ல ஒரு ஃபேமஸாக புள்ளம்பாடி வந்து இருக்குது. இதில் வந்து இது எல்லாமே வந்து 20 ரூபாங்க. பச்சை மிளகாய் 20 ரூபா, பாவக்காய் 20 ரூபா, கத்திரிக்காய் 20 ரூபா, முள்ளங்கி 20 ரூபா, பீக்கங்காய் மட்டும் அரை கிலோ வந்து 30 ரூபா. நான் அதை உடச்சி பார்த்து பிஞ்சாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வாங்கினேன். ஒவ்வொன்றும் முத்தலாக இருக்கும், நம்ம வந்து செய்யவே கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் அது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கினேன். இது வந்து சாம்பார், இட்லி சாம்பாருக்கு வச்சுக்கலாம், சட்னி செஞ்சுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம பீக்கங்காயில் செஞ்சுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி மாங்காய் வந்து 50 ரூபா, கேரட் வந்து 20 ரூபா, பீன்ஸ் 20 ரூபா, நெல்லிக்காய் வந்து 20 ரூபா. எல்லாமே ஒவ்வொரு கூறு தட்டில் வச்சுருந்தாங்க. நெல்லிக்காய் வந்து தொக்கு செஞ்சுக்கலாம், நெல்லிக்காய் மோர் செஞ்சுக்கலாம். நெல்லிக்காயில் நிறைய வெரைட்டி வந்து செய்யலாம். அதேமாதிரி சொரக்காய் கருவாடு குழம்பு வைக்கலான்ட்டு சொரக்காய் வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இந்த வெயிலுக்கு வந்து நல்லது. இது வந்து காளான் வந்து 50 ரூபா, பிரியாணி செஞ்சுக்கலாம், சப்பாத்திக்கு வந்து கிரேவியும் செஞ்சுக்கலாம். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதனால் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து அரைக்கீரை ஒரு கட்டு வந்து 20 ரூபா, 2 கட்டு வந்து 40 ரூபா. ஆனால் 2 கட்டு எடுத்தால் நீங்கள் 30 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி, ஏன்னா கடைசி தீர்ந்துருச்சு. நாங்கள் போகும்போது 8:30 ஆகிடுச்சு. அதனால்
2 கட்டு வாங்கிட்டு வந்தோம். 10 ரூபா கம்மியாக இருக்கேன்ட்டு. இது வந்து ஒவ்வொன்றும் பேட் அப்பளம், மீல் மேக்கர் இது வந்து ஒவ்வொரு பாக்கெட்டும் 20 ரூபா 20 ரூபா. அதேமாரி உருளைக்கிழங்கு 2 கிலோ வந்து 50 ரூபா. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கிழங்கு. இது மாங்காய் 50 ரூபா. இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கியிருக்கோம். நான் இவ்வளோ காயெல்லாம் வாங்கவே மாட்டேன். சரி, பாப்பாவும் வந்து லீவு வந்து விட்டுருவாங்க. இனிமேட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் அவளுக்கு எக்ஸாம் முடிஞ்சோமே லீவ் விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து காயெல்லாம் வாங்கினேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி இது வந்து எப்போதுமே கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம காய் ஒன்றுமே இல்லைன்னா கூட இதை வச்சு கூட நம்ம ஒரு தோசையோ இட்லியோ சப்பாத்தி எதுக்காக இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சிம்பிளாக கூட நம்ம ஒரு இது மாதிரி செஞ்சுக்கலாம் சைட் டிஷ்ஷு. அதனால் இந்த கருவாடு வாங்கினது தான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. கொஞ்சோண்டு கருவாடு தான் இருந்தாலும் 30 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நமக்கு ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கருவாடு குழம்பு வந்து வச்சு கொடுத்தா பாப்பா வந்து விரும்பி சாப்பிடுவா. எங்கள் பாப்பா சொல்லுவாள், அம்மா கருவாடு குழம்பு வச்சு அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வந்து விரும்பி வந்து சாப்பிடுவா. அதனால தான் நான் அது வந்து சரி வாங்கினேன். ஒரு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்ன போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. உங்கள் ஊர்லாம் வந்து கருவாடு இதெல்லாம் விலை கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து கடல் பக்கம் எதுவும் இல்லை. எங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் சுற்றிலுமே வந்து கடல் பக்கம் இல்லை, ரொம்ப தூரம் போகணும். அப்போது அந்தந்த நிலப்பரப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தானே இதனுடைய காய்கறிகள் விலையும் இருக்கும். அதனால் இங்கே வந்து காய் கம்மியாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரியான கருவாடு இந்த மாதிரியான வெரைட்டிலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த புள்ளம்படி சந்தை வந்து நல்ல ஒரு அந்த சுற்று வட்டாரத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் திருமலபாடி, நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நாங்கள் கோயிலுக்கு சிவன் கோயில் அங்கே இருக்க வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டு அங்கே வந்து ஒரு இது இருக்குது. அங்கெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அந்த சந்தையில். இங்கே வந்து அப்புறம் பூண்டு வந்து 1/2 கிலோ வந்து இது 80 ரூபா. தூள் பூண்டு நல்லா கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. அப்புறம் பூ வந்து பாப்பாவுக்கும் சாமிக்கு வந்து பூ வாங்கியிருந்தேன். ஜவந்தியும் மல்லிகைப்பூவும், பாப்பாவுக்கு ரோஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 20 ரூபா அது 40 ரூபா ஆச்சு. இந்த ரோஸ் வந்து 20 ரூபா. இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் வந்து சந்தைக்கு நீங்கள் வந்து போக அனுபவம் இருக்குதா? கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்திருப்போம். அந்த அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.